பல்லடம் அருகே கஞ்சா விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த அவினாசிபாளையம் போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பொள்ளிக்காளிபாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அவினாசிபாளையம் போலீசார் அங்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் அங்கு ஒரு நபர் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரிடம் விசாரிக்கவே அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை செய்ததில் அவரின் பெயர் முருகேஷ் என்பதும் திருப்பூர் காட்டன் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.